ஹலோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், 11th ஸ்டாண்டர்டு மொத்தம் எக்ஸாம் இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்குது. சாதாரண எக்ஸாம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? ஏற்கனவே நம்ம 10th இதே மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாமை ஹேண்டில் பண்ணியிருப்போம். அப்போ இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்காது. ஏன் அப்படின்னா சிலபஸே ரொம்ப வாஸ்ட் இல்லையா? 10th நம்ம படித்ததுக்கும் 11th படித்ததுக்கும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. சரி சார், இருக்கிறது 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்தை நாங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி எப்படி சார் சூப்பராக படிக்கிறது அப்படின்னா, இந்த லாஸ்ட் 6 மினிட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஸ்டடி எப்படி படிக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக முடிவு பண்ணும். நீங்கள் நல்ல பிள்ளையாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 டேஸாக 2.5 டேஸாக வந்து நம்ம நடத்தின எல்லா மேரத்தான் செஷன்ஸையும் நம்ம கூட இருந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் தமிழன் சாரோட ஒவ்வொரு லெக்சரையுமே அருமையாக கவனிச்சு கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொன்னீங்க. அதே மாதிரி வந்து குவிஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எல்லாமே நீ ஏற்கனவே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். இதான் உண்மை. யூ ஹவ் புட் த ஹார்ட் ஒர்க். சார் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ லெக்சர்ஸ்லாம் பார்க்கல, ஓகே, நான் லைவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி கவலைப்படாத, உனக்கும் நான் பிளான் சொல்கிறேன். லைவ் அட்டன் பண்ணவங்க, லைவ் அட்டன் பண்ணாதவங்க 2 பேருமே நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில ஆல் இன் ஒன் பிடிஎஃப் இந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில ஆல் இன் ஒன் பிடிஎஃபை நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோம். சரியா? தயவு செஞ்சு அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீ டவுன்லோட் பண்ணிக்கோ. மறக்காமல் என்ன பண்ணிக்கோ, யூ மேக் ஷுர் யூ டவுன்லோட் இட். டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. சரியா? இப்போ இந்த பிடிஎஃப்ல வந்து தமிழன் சார் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் அழகாக எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தா போதுன்ற மாதிரி அழகாக எல்லாத்தையும் அழகாக போட்டு கொடுத்துட்டாரு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் விஷயம் சரியா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன செக்லிஸ்ட். இப்போது நான் அந்த 6 மணி நேரத்தோட முடிவில் நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோமா? ஏன்னா நிறைய நேரத்தில் பதட்டத்தில் படிக்கும்போது எதை படித்தோம் எதை படிக்கலன்றதை மறந்துடும். அப்போ ஒரு சின்ன செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். அந்த செக்லிஸ்ட்டுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படிச்சியா, புக் இன்சைட் 1 மார்க் படிச்சியா, இலக்கணத்தில் இருக்க 1 மார்க் படிச்சியா, திருக்குறளில் படிச்சியா, இலக்கண குறிப்பு படிச்சியா, நூலாசிரியர்கள் பெயர்லாம் கரெக்டாக பார்த்துட்டோமா, பாடல் வரிகள் யார் யாரை கூறியது இது ஃபுல்லாக பார்த்துட்டோமா, ஒவ்வொரு வரியிலையும் அதை செய்கிறாங்க இல்லை எதை பற்றி சொல்கிறாங்கன்னு. 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டால் 2 மார்க்ஸ் நமக்கு நிறைய இடத்துலேருந்து வரும். செய்யுலேருந்து வரும், உரைநடை, திருக்குறள், இலக்கணம், மயங்கொலி சொற்கள் பார்த்தோமா, கலைச்சொற்கள் பார்த்தோமா, இப்படி பக்காவாக நான் சொன்னால் இதிலே வந்து உன் நேரத்தை நான் வீணாக்கிடுவேன். அந்த அளவுக்கு பக்காவாக அகைன் தமிழன் சார் உங்களுக்காக ஒரு சூப்பர் செக்லிஸ்ட்டை போட்டிருக்காரா. அந்த செக்லிஸ்ட்டு ஏற்கனவேவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நான் உனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே முடிச்சிட்டியா பாரு. எல்லாத்துலேயும் ஒரு டிக் கொடுத்துருப்போம், அதில் டிக்கு போட்டே வா. இதில் ஏதோ ஒன்று முடிக்கல, டிக்கு போடாமல் இருக்குன்னா அப்போ அலர்ட் ஆகிருக்கு. அதை வந்து இன்றைக்கி நைட்டே நீ கண்டிப்பாக என்ன செஞ்சு ஆகணும் அப்படின்னா முடிச்சு ஆகணும். இது மட்டும் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த டைமில் நாங்கள் எடுத்த எல்லா வீடியோ லெக்சர்ஸையும் எடுத்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறோம். சார் நான் லைவ் செஷன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ தானே ஃபைனலாக படிக்க போகிறேன்ற பசங்களுக்கான ஸ்பெஷல் மெசேஜ் இது. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் இந்த 6 மணி நேரம் இருக்குல்ல, இதில் 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் ஸ்பீடு வச்சு ஒரு வாட்டி பார்த்துரு. அதிக ஸ்பீடு வச்சு ஒரு இன்க்ரீஸ்டு ஸ்பீடில் நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் பார்த்துடணும். சரியா? ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கறது, ஓகே, அது இப்போ நான் உனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். சரியா? ஸோ நம்ம ஆப்பில் இப்போ நம்மளோட வெப்சைட் வந்துட்டு, ஓகே, இதில் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணு நம்ம யூடியூப் சேனலில். இப்போ இதில் நீ கீழே வரும்போது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டே உனக்கு அதான் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை நீ கிளிக் பண்ணால் போதும். இப்போ இதில் பாரு, நீ வந்து நம்மளோட மேரத்தான் வீடியோஸ் இருக்குது, 1 மார்க்ஸ் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்குது, ஓகேவா? எவ்ரிதிங் எல்லாமே இங்கே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ரைட்டா? ஸோ யூ மேக் ஷுர் இது எல்லாமே நீ 2 டைம்ஸ் ஸ்பீடு வச்சு கூட டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடு. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த பிளேலிஸ்ட்லாம் முடிஞ்சது. நம்மளோட பெய்டு கோர்ஸ் பற்றின ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரியா? நான் உனக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் நான் எப்படி பாஸ் டைம் மேனேஜ் பண்ணுறது, எனக்கு தமிழில் எனக்கே ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா எல்லா எக்ஸாம்லையும் எழுதிடுவேன், இந்த தமிழ் எக்ஸாமில் மட்டும் எழுத கை வலி வர அளவுக்கு எழுதுவேன். ஆனால் எழுதி முடிக்க முடியாது, நிறையா இருக்கும். ஏன்னா தாய்மொழி தமிழ் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ராவாக 1னா 9ன்னு கதை எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், மொதல் 15 நிமிஷம் முழுக்க நீங்கள் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்காக செலவிடுங்க. அதே மாதிரி அடுத்து உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அடுத்து 10:15 ஒரு 10:25 வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் பார்ட் 1ல் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் விச் இஸ் ஐ திங்க் 1 மார்க், அந்த 1 மார்க் எல்லாத்தையும் முடிச்சிரு. ஓகே, அடுத்து 10:25 11 பார்ட் 2 முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 11 11:45 பார்ட் 3, அதுக்கப்புறம் 11:45 12:45 ஒரு மணி நேரத்தில் பார்ட் 4, அண்ட் கடைசியாக ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 5. முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம எழுதுனது எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கிற மாதிரி எழுது. அப்போ தான் இட் வில் பி குட். சரியா?
இப்போ நம்மளோட பெய்டு பேட்ச், இந்த பெய்டு பேட்சோடைய அட்மிஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி ஆக்சுவலாக இன்னைக்கு மதியம் 12 மணியோட முடியலை, நைட்டு வரைக்குமே இருக்குது, நைட்டு 12 வரைக்குமே இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ தயவு செஞ்சு யூ என்ரோல் இட். ஓகே, ஏன்னா லேட்டாக என்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா the fees will be 6,999. இப்போவே என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா it is going to be just at the cost of 3,000. நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு, மாதத்துக்குலாம் கிடையாது, ஒரு வருஷத்துக்கே நாங்கள் அவ்வளோ கேட்குறோம். சரியா? மண்டேலேருந்து சாட்டர்டே 9லேருந்து 10 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது, சண்டேனா வீக்லி டெஸ்ட் இருக்க போது. ஸோ இட்ஸ் லைக் சூப்பராக படிக்கலாம் ஒரு வருஷம் என் கூட சேர்ந்து. சரியா? குட் பை. சொன்னதெல்லாம் மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் பை. ஓகே, see you later.